வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு தான் இந்த சட்னி செய்கிறோம். நம்ம சாதாரணமாக உரப்பு சட்னிக்கு அரைப்போம்ல, தக்காளி சட்னிக்கு, அது மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் வரமிளகா பூண்டு 3ஐயும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறன்னு இருந்தாலே போதும். வரமிளகாயும் போட்டுட்டு, வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வரமிளகா எப்படி காரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா கிட்ட போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு நல்லா அதை கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து அதையும் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க வேண்டியதான். 2 சுற்று விட்டு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்ட வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்சதும் கடவுள் பருப்பு போட்டுட்டு, கடவுள் பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை இல்லாதனால நான் போடலை. கண்டிப்பாக கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நம்ம இந்த வரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டானா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தால் கூட, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை அதில் போட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா சட்னியை வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இட்லி மாவு இதில் சேர்த்துக்க போகிறேன். இட்லி மாவு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அதில் நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அந்த 2 கரண்டி மாவு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 கரண்டி மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். நம்ம அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக ஆயிடுறதுனால நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிண்டி விட்டுறணும். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. தண்ணி சட்னி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம காரத்துக்கு வரமிளகா போட்டது தான். உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பாருங்கள். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். நான் போட்ட மிளகா எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இறக்கும் போது மல்லித்தலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். தாளிக்கும் போது கண்டிப்பாக கருவேப்பிலை போடுங்க. அப்போ போட மறந்துட்டாலும் இறக்கும் போது போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுதாங்க தக்காளி தண்ணீர் சட்னி. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. சட்டுன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லா அப்படி கொதித்து வரும்போது பப்பிள்ஸ் மாதிரி வர்றப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி தண்ணீர் சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு இது ஒரு சூப்பரான சைடிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.